அனைவருக்கும் வணக்கம். நம்ம ப்ரீடிங் பார்த்துட்டு இருக்கோம். செல்ஃப் பாலினேட்டட் ப்ரீடிங் மெத்தட்ஸில் வந்து பியூலைன் செலெக்ஷனும் மாஸ் செலெக்ஷனும் பார்த்துட்டோம். அதில் வந்து எந்த ஹைப்ரிடைசேஷன் ப்ரோக்ராமும் இன்வால்வ் ஆகிருக்காது. இதுக்கப்புறம் பார்க்க போகிற ப்ரீடிங் மெத்தடு பெடிகிரி ஆகட்டும், சிங்கிள் செட் டெசன்ட் மெத்தடு இல்லைன்னா பல்க் மெத்தடு, இதில் எல்லாத்துலேயுமே வந்து ஹைப்ரிடைசேஷன் வந்து இன்வால்வ் ஆகும். அதனால தான் இதை வந்து மெத்தட்ஸ் ஆஃப் ஹேண்டிலிங் செக்ரிகேட்டிங் ஜெனரேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. செக்ரிகேட்டிங் ஜெனரேஷன்ஸ்னால் ஒன்றும் இல்லை, பிளான்ட் ஏ பிளான்ட் பி இது ரெண்டையும் நம்ம கிராஸ் பண்ணிட்டு வர F1 F2 F3 இது எல்லாத்தையுமே வந்து செக்ரிகேட்டிங் ஜெனரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. இந்த ஃபஸ்ட்டு செக்ரிகேட்டிங் பாப்புலேஷன் வந்து ஹெட்ரோஜீனஸாக இருக்கும், மோஸ்ட்லி ஹெட்ரோசைகஸ் கண்டிஷனாகவும் இருக்கும். ஹெட்ரோசைகஸ் கண்டிஷனாக இருந்தால் நம்மளால் பிளான்ட்டை ரிலீஸ் பண்ண முடியாது. நம்ம அது ஹோமோசைகஸ் கண்டிஷன் அட்டைன் பண்ணுற வரையும் நம்ம அடுத்த ப்ரீடிங் ப்ரொசீஜர் செலெக்ஷனை வந்து நம்ம கண்டினியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எப்போ ஹோமோசைகஸ் அட்டன் பண்ணதோ அதுக்கப்புறம் நம்ம அதை வந்து மல்டிப்ளை பண்ணி நம்ம ரிலீஸ் பண்ணிடலாம் வெரைட்டியாக. இதுதான் வந்து இங்கே சொல்ல வராங்க. இது என்னென்ன மெத்தடில் யூஸ் பண்ணுறாங்கன்னு கொடுத்துருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை, படித்து பார்த்தா உங்களுக்கு புரியும். அடுத்து நம்ம இதோட ப்ரொசீஜரை வந்து நம்ம பார்த்துட்டு வந்துடுவோம். ஃபஸ்ட்டு 2 பேரண்ட் வந்து செலக்ட் பண்ணணும், ஏபின்ட்டு சுப்பீரியர் பேரண்ட்டை. அதை வந்து ஹைப்ரிடைசேஷன் பண்ணுவோம். அதுக்கப்புறம் செலெக்ஷன் பண்ணணும். எது வரையும்னா ஹோமோசைகஸ் கண்டிஷன் அட்டன் பண்ணுற வரையும், ஏன்னு நான் சொல்லியிருக்கேன். அடுத்து வந்து ஈல்டு டெஸ்ட் பண்ணிவிட்டு அடுத்து வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இதுதான் வந்து இதோட இது. இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட் இயர் என்ன பண்ணுறாங்கன்னா 2 பேரண்ட்டை வந்து கிராஸ் பண்ணுவாங்க. கிராஸ் பண்ணிவிட்டு செகண்ட் இயரில் வந்து F1 ஜென்ரேஷன் வந்து நமக்கு கிடைக்கும். இந்த F1 ஜென்ரேஷன் வந்து நம்ம 10லேருந்து ஒரு 30 சீட்ஸ் வரையும் நம்ம எடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்பேஸ் பிளான் பண்ணுவோம். ஸ்பேஸ் பிளான் பண்ணுறது எதுக்காகனா அப்போ தான் வந்து அதோட கேரக்டர் வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிரஷன் ஆகும். அடுத்து தேர்ட் இயரில் என்ன பண்ணுவோம்னா பல்காக நம்ம ஆர்வஸ்ட் பண்ணதை வந்து அப்படியே க்ரோ பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட 2000லேருந்து 10,000 பிளான்ட்டை வந்து நம்ம வைடாக வந்து பிளான் பண்ணுவாங்க. வைட் ஸ்பேஸ், இதுலேயுமே ஸ்பேஸ் வந்து அதிகமாக கொடுத்து பிளான் பண்ணுவாங்க. அந்த இதிலிருந்து நம்ம F3 ஜென்ரேஷனுக்கு நம்ம எப்படி கொண்டு போவோம்னா அதுலேருந்து ஒரு 100லேருந்து ஒரு 500 சுப்பீரியர் பிளான்ட்ஸை மட்டும்தான் நம்ம இங்கே செலக்ட் பண்ணிடுவோம். அடுத்து நம்ம ஃபோர்த் இயருக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம இப்போ செலக்ட் பண்ணதை வந்து ஃபேமிலின்னு சொல்லுவாங்க, 100லேருந்து 500 ஃபேமிலின்ட்டு. அந்த இதை வந்து தனித்தனியாக நம்ம இனிமேல் வந்து ரோ மெத்தடில் வந்து பிளான் பண்ணுவாங்க. இதுவரையும் நம்ம பல்காகவே கொண்டு வந்திருக்கோம். இதுக்கப்புறம் வந்து நம்ம தனித்தனியாக இதோட ப்ராஜனியை வந்து நம்ம டெஸ்ட் பண்ணுறதுக்காக நம்ம தனித்தனியாக வந்து ரோவில் வந்து பிளான் பண்ணுவாங்க. ஃபோர்த் இயரில் பிளான் பண்ணிவிட்டு அது கூட வந்து கமர்ஷியலாக செக் வெரைட்டியும் இனிமேல் வந்து ஃபோர்த் இயர்லேருந்து நம்ம செக் வெரைட்டியும் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். செக் வெரைட்டியும் வச்சுட்டு அதிலிருந்து வந்து ஒரு 50லேருந்து 100 ஃபேமிலியில் வந்து நம்ம ஒரு 5 பிளான்ட் ஈச் ஃபேமிலியில் வந்து செலக்ட் பண்ணிக்குவோம். ஆக்சுவலி ஃபோர்த் இயரில் என்ன பண்ணணும்னா அதான் ரோ பிளான் பண்ணுவோம். அதாவது ஒரு பிளான்ட் வந்து ஒரு ரோவில் பிளான் பண்ணுவோம். செக் வெரைட்டியை வச்சுக்குவோம். செக் வெரைட்டினா கமர்ஷியல் வெரைட்டி ஏதாச்சும் ஒன்று இருக்கும். அதில் வந்து நம்ம ஒரு 50லேருந்து ஒரு 100 ஃபேமிலியை வந்து செலக்ட் பண்ணி அதில் வந்து ஒரு ஃபேமிலிக்கு வந்து 5 பிளான்ட்டாக வந்து நம்ம ஃபோர்த் இயரில் வந்து செலக்ட் பண்ணி சிங்கிள் பிளான்ட் பேசிஸில் வந்து நம்ம ஆர்வஸ்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் 5th இயர் என்ன பண்ணுவோம்னா F4 ஜென்ரேஷனை வந்து அதே மாதிரி வந்து அந்த 5 பிளான்ட் வந்து ஈச் ஃபேமிலிக்கு ஆர்வஸ்ட் பண்ணோம்ல, அது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா 8 ரோ மெத்தடில் வந்து நம்ம அடுத்து க்ரோ பண்ணுவோம். 8 ரோ மெத்தட்னா ஒன்றும் இல்லை, ஒரு 8லேருந்து ஆர்வஸ்ட் பண்ணதை வந்து அது ஒரு ரோவாக வந்து போடுவாங்க. இதுதான் வந்து 8 ரோ மெத்தட்றாங்க. இதில் வந்து டிசைரபிள் பிளான்ட்டை வந்து நம்ம செலக்ட் பண்ணுவோம். அடுத்து F5 ஜென்ரேஷன் 6th இயரில் எப்படி பிளான் பண்ணுவாங்கன்னா 6th இயருக்கு போன அப்புறம் ஒரு பிளான்ட்டை வந்து 3 ரோவாக வந்து பிரிச்சுருவாங்க. ஒரு பிளான்ட்டை 3 ரோவாக போடுவாங்க. அது கூட வந்து செக் வெரைட்டி வைப்பாங்க. செக் வெரைட்டி வச்சுட்டு அதில் வந்து ஒரு 25லேருந்து ஒரு 50 பிளான்ட்டு மட்டும் நம்ம செலக்ட் பண்ணி எடுப்போம். இந்த 6th இயர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஓரளவுக்கு மேக்ஸிமம் ஹோமோசைகஸ் வந்து அட்டன் ஆகிருக்கும். ஏன் ஹோமோசைகஸ் அட்டன் ஆகுதுன்னா இதுக்கு ஃபுல்லாக நம்ம அடுத்து வந்து இதில் வந்து செல்ஃப் பாலினேஷனே நடந்துகிட்டு இருக்கோம். அதனால இது வந்து ஹோமோசைகஸ் வந்து அட்டன் ஆகிருக்கும். அடுத்து 7th இயர்
நம்ம என்ன பண்ணுவோம்னா F6 ஜென்ரேஷன் வரும். இது வந்து மல்டி ரோ பிளான்ட்டை வந்து நம்ம அதே மாதிரி வந்து போட்டு செலக்ட் பண்ணுவோம். நமக்கு வந்து சுப்பீரியர் பிளான்ட்டை வந்து நம்ம செலக்ட் பண்ணுவோம். ப்ரிலிமினரி ஈல்டு ட்ரையல் வந்து F7ல் வந்து ப்ரிலிமினரி ஈல்டு ட்ரையல் வந்து கண்டக்ட் பண்ணுவோம். இதில் வந்து 3 or more ரெப்ளிகேஷன்ஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ணி வச்சுட்டு அதில் வந்து 5 அவுட்ஸ்டாண்டிங் லைன்ஸை மட்டும் நம்ம எடுத்து கோஆர்டினேட்டட் ஈல்டு ட்ரையலுக்கு நம்ம வந்து அனுப்புவோம். செலக்ட் பண்ணிக்கிட்டே வருவோம். நம்ம ஒரு இடத்துலையுமே செலக்ட் பண்ணிக்கிட்டே வருவோம். அடுத்த 9th 10th 11th இயரில் என்ன பண்ணுவோம்னா செவரல் லொக்கேஷன்ஸில் வந்து நம்ம போடுவோம். செவரல் லொக்கேஷன்ஸில் போட்டு ஈல்டு அண்ட் டிசீஸ் ரெசிஸ்டன்ஸ் இது எல்லாமே நம்ம பார்த்து செலக்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து 11th இயரில் வந்து ஒரே ஒரு சுப்பீரியர் லைனை வந்து செலக்ட் பண்ணுவோம். ஒரே ஒரு சுப்பீரியர் லைனை செலக்ட் பண்ணிவிட்டு 11th இயர்லேயும் 12th இயர்லேயும் என்ன பண்ணுவோம்னா அந்த சுப்பீரியர் ஒரே லைனை செலக்ட் பண்ணோம்ல அந்த ஒரே லைனை வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ணி ரிலீஸ் பண்ணுவாங்க வெரைட்டியாக. இதுதான் வந்து பெடிகிரி மெத்தட். இந்த பெடிகிரி மெத்தடில் பார்த்தீங்கன்னா இன்னொன்று நம்ம என்ன பண்ணுவோம்னா பெடிகிரி ரெக்கார்டு அப்படின்ட்டு ஒன்று மெயின்டைன் பண்ணுவோம். இந்த பெடிகிரி ரெக்கார்டுனா என்னென்னா எந்த ஜென்ரேஷன்லேருந்து இப்போ நம்ம இங்கே செலக்ட் பண்ணோம் இல்லை, இங்கே ஃபஸ்ட்டு 30 சீட்ஸ் வந்து நம்ம எடுத்து இதை வந்து பல்க் பண்ணோம். இங்கேருந்து நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு பேரண்ட் ஏ என்ன, பி என்ன, அதுலேருந்து எது வந்துச்சு, அதுக்கப்புறம் நம்ம இந்த 2000லேருந்து 10,000 பிளான்ட் இருக்குல்ல, இதுலேருந்து 100லேருந்து 500 தான் நம்ம செலக்ட் பண்ணுவோம். இது போக போக செலெக்ஷன் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். இது வந்து எதுலேருந்து எது வந்துச்சுன்ற ஒரு ரெக்கார்டு மெயின்டைன் பண்ணுவோம். அதுதான் வந்து பெடிகிரி ரெக்கார்டு அப்படிம்பாங்க. இப்போ நம்ம மேலே பார்த்துட்டு வருவோம். பெடிகிரி மெத்தடு நம்ம சொன்னோம். இது வந்து செலெக்ஷன் ஃபஸ்ட்டு F2 அண்ட் சப்சிக்வெண்ட் ஜென்ரேஷன்லேருந்து நம்ம ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுவோம். செலக்ட் பண்ணிவிட்டு அதை வந்து ப்ராஜெனி டெஸ்ட் பண்ணுவோம். ப்ராஜெனி டெஸ்ட்னால் நம்ம ஏர் டு ரோ மெத்தடில் வந்து நம்ம போட்டு ப்ராஜெனி டெஸ்ட் பண்ணுவோம். செக் வெரைட்டி வச்சுருவோம். இதில் வந்து ரெக்கார்டு வந்து எல்லாமே மெயின்டைன் பண்ணிக்கிட்டு வருவோம். ஆல் பேரண்ட் ஆஃப்ஸ்ப்ரிங்கோட ரிலேஷன்ஷிப் வந்து அந்த ரெக்கார்டில் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. இது எது வரையும் செலெக்ஷன் நடக்கும்னா செக்ரிகேஷன் நடக்காமல் இருக்கணும். அது வரையும் செலெக்ஷன் ப்ரொசீஜர்ஸ் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். செக்ரிகேஷன் எப்போ நடக்காதுன்னா ஹோமோசைகஸ் கண்டிஷன் அட்டன் பண்ணால் தான் செக்ரிகேஷன் நடக்காது. ஹோமோசைகஸ்னால் என்னன்னு தெரியலன்னா நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருக்கோம், பார்த்துட்டு வந்துடுங்க. இது வந்து நம்ம இந்தியாவில் வந்து மோஸ்ட் வைட்லியே யூஸ் பண்ணுறோன்றாங்க. சான்சஸ் ஆஃப் ரெக்கவரிங் டிரான்ஸ்கிரசிவ் செக்ரிகேஷன்ஸ் அப்படின்றாங்க. டிரான்ஸ்கிரசிவ் செக்ரிகன்ஸ்னால் ஒன்றும் இல்லை, 2 F2 F3 F4 இதில் வந்து எது வந்து போத் பேரண்ட்டோட நல்லா பர்ஃபார்ம் பண்ணுதோ அது வந்து டிரான்ஸ்கிரசிவ் செக்ரிகன்ஸ்னுவாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஏ வந்து 3 டன் ஈல்டு கொடுக்கும், பி வந்து 2 டன்னா அதோட F1 இல்லைனா F2 F3 இதில் ஏதோ ஒன்று வந்து 5 டன் ஈல்டு கொடுக்குது, நல்ல ஜெனட்டிக் காம்பினேஷன் இருக்குது அப்படின்னா அது வந்து டிரான்ஸ்கிரசிவ் செக்ரிகன்ஸ்ன்றாங்க. ஏன் இது இங்கே சொல்ல வராங்கன்னா இந்த பெடிகிரி மெத்தடில் வந்து சான்சஸ் இருக்குது டிரான்ஸ்கிரசிவ் செக்ரிகேஷன்ஸ் வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு உண்டான பாசிபிலிட்டி இருக்குது. அதனால் இது வந்து ரெக்கவரிங் டிரான்ஸ்கிரசிவ் செக்ரிகன்ஸ் அப்படின்றாங்க. இது வந்து பெடிகிரி ரெக்கார்டு நம்ம மெயின்டைன் பண்ணுறதுனால வந்து இதுக்கு வந்து ரிலேஷன்ஷிப் வந்து 2 இண்டிவிஜுவல்ஸோட ரிலேஷன்ஷிப் வந்து நம்மளால் பார்க்க முடியும். மோஸ்ட் காமன்லி யூஸ்டு மெத்தட் ஃபார் செலெக்ஷன் ஃப்ரம் செக்ரிகேட்டிங் ஜென்ரேஷன்ஸ். செல்ஃப் பாலினேட்டட் கிராப்ஸில் வந்து நம்ம செக்ரிகேட்டிங் ஜென்ரேஷன் யூஸ் பண்ணி பண்ணுறதுல வந்து நம்ம பெடிகிரி மெத்தட் தான் வந்து மோஸ்ட் காமனாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றாங்க. அதே மாதிரி இதில் வந்து ஸ்பெசிஃபிக் ட்ரைட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பாலிஜெனிக் ட்ரைட்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வந்து இந்த பெடிகிரி மெத்தடை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். பிளான்ட் ஐட்டை வந்து எக்ஸாம்பிளாக வச்சுக்குவாங்க. இதில் வந்து ஆர்டிஃபிஷியல் செலெக்ஷன் வந்து ஃபாலோ பண்ணுறோம். செலெக்ஷனை எப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோன்னா F2லேருந்து தான் நம்ம செலெக்ஷனே பண்ணுறோம். இதோட ஜெனட்டிக் கான்ஸ்டிடியூஷன் பார்த்தீங்கன்னா ஹோமோசைகஸாகவும் ஹோமோஜீனஸாகவும் இருக்குது அப்படின்றாங்க. இது ஒரு வீட் வெரைட்டியை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, NP120 NP52. இது எல்லாமே வந்து பெடிகிரி செலெக்ஷன் நம்ம பேஸ் பண்ணி நம்ம வீட் வெரைட்டி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பெடிகிரி ரெக்கார்டு. இது என்னன்னா இது வந்து ஒரு அவுட்லைன் கொடுக்கும் ஆன்செஸ்டருக்கு, எதுலேருந்து எது வந்துச்சுன்றது தான் வந்து பெடிகிரி ரெக்கார்டு. இதில் என்ன சொல்ல வராங்கன்னா இது வந்து இந்த ரெக்கார்டு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னன்னா கேன் பி எல்லா ஜென்ரேஷனையும் நம்மளால் வந்து ட்ராக் பண்ண முடியும்.
சப்சிக்வெண்ட் ஜென்ரேஷன் எல்லாமே ட்ராக் பண்ண முடியும். இதுதான் இந்த பெடிகிரி ரெக்கார்டும்பாங்க. சிம்பிள் சிஸ்டம். ஆக்சுவலி இந்த பெடிகிரி ரெக்கார்டு மெயின்டைன் பண்ணக்குள்ளே வந்து நம்பர் வந்து அலாட் பண்ணுவாங்க. அந்த நம்பர்னு பார்த்தீங்கன்னா 9615 அப்படின்னு வந்துச்சுன்னா, இந்த 96 அப்படின்றது ஃபர்ஸ்ட் 2 டிஜிட் வந்து இயரை வந்து டொனேட் பண்ணும். ரெண்டாவது வந்து இருக்கிறது வந்து சீரியல் நம்பரை வந்து இண்டிகேட் பண்ணும். இது ஒரு முறை பார்த்து வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் 2 நம்பர் வந்து இயரையும், செகண்ட் 2 நம்பர் வந்து சீரியலையும் வந்து இண்டிகேட் பண்ணும். இவங்க வந்து இந்த மாதிரி எல்லா இதுக்குமே எல்லா ஜென்ரேஷனுக்குமே வந்து இந்த பெடிகிரி ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணுவாங்க. எந்த இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே கீழே கூட பாருங்க, சச் ரெக்கார்டு இது ஏன் எதுக்காக இது பண்ணுறாங்கன்னா, இன் எலிமினேஷன் ஆஃப் சம் ப்ராஜனிஸ் எஸ்பெஷலி F4 இல்லைனா F5 ஜென்ரேஷனில் கூட நம்மளால் எலிமினேட் பண்ண முடியும் அந்த பெடிகிரி ரெக்கார்டு இருக்கிறதுனால. ஏன்னா அதுக்கு முன்னாடி நல்லா இருந்திருக்கும், அதுக்கப்புறம் நல்லா வரலன்னா அதை வந்து F4 F5 ஜென்ரேஷன்ஸில் கூட நம்ம இதை வந்து எலிமினேட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம அந்த பெடிகிரி ரெக்கார்டு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி வந்து நமக்கு சம் ஐடியாவும் கிடைக்கும். இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் கேரக்டர், எப்படி கேரக்டர் வந்து இன்ஹெரிட்டன்ஸ் ஆகுது, அந்த இதுக்கு வந்து நம்ம ஒரு ஐடியாவும் வந்து நமக்கு கிடைக்கும் இது இந்த பெடிகிரி ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணுறதுனால. அதே மாதிரி பூர் ப்ராஜனிஸ் வந்து நம்ம டிஸ்கார்ட் பண்ணிடுறோம். இது இந்த பெடிகிரி ரெக்கார்டு இதை தான் சொல்ல வராங்க. இப்போ அப்ளிகேஷன் வந்து பார்ப்போம். இது அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா பெடிகிரி மெத்தட் வந்து செக்ரிகேட்டிங் ஜென்ரேஷன் வந்து ஹேண்டில் பண்ண செல்ஃப் பாலினேட்டட் கிராப்ஸில் வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க. இது ரெண்டு இதுக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றாங்க. கரெக்ஷன் ஆஃப் ஸ்பெசிஃபிக் வீக்னஸ், அதாவது டிசீஸ் சசப்டபிலிட்டி இல்லைன்னா ஹெட்டிங் டேட், இது ஒரு எஸ்டபிளைஸ்டு வெரைட்டியில் வந்து ஏதோ வீக்னஸ் இருந்துச்சுன்னா அது வந்து கம்பினேஷன், அதை வந்து நம்ம ரெக்டிஃபை பண்ணுவோம். இதை வந்து கம்பினேஷன் ப்ரீடிங்னு சொல்லுவாங்க. ஏன் கம்பினேஷன் ப்ரீடிங்னு சொல்கிறாங்கன்னா ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு பிளான்ட் வந்து குட் ஈல்டு கொடுக்குது, இன்னொரு பிளான்ட் வந்து டிசீஸ் ரெசிஸ்டன்ஸாக இருக்குன்னா இது ரெண்டையும் நம்ம கிராஸ் பண்ணோம்னா நம்ம வந்து குட் குவாலிட்டி அண்ட் டிசீஸ் ரெசிஸ்டன்ஸ் இது எல்லாமே வந்து நம்ம இதுக்குள்ளே கொண்டு வந்துடும். இதனால் இதை வந்து கம்பினேஷன் ப்ரீடிங்ன்றாங்க. அதே மாதிரி டிரான்ஸ்கிரசிவ் ப்ரீடிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஏன்னா நம்ம லாஸ்ட் இதிலே பார்த்தோம், டிரான்ஸ்கிரசிவ் செக்ரிகன்ஸ் வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. F2 F3 இதில் எது நம்ம பெட்டராக இருக்கோ அதை வந்து நம்ம சூஸ் பண்ணி அதை வந்து நம்ம டெவலப் பண்ணி ரிலீஸ் பண்ணுவோம். இதனால இது வந்து பெடிகிரி மெத்தட் வந்து இதில் பெடிகிரி மெத்தடில் வந்து கம்பினேஷன் ப்ரீடிங்கும் இன்வால்வ் ஆகும், டிரான்ஸ்கிரசிவ் ப்ரீடிங்கும் இன்வால்வ் ஆகும். இது வந்து வைட்லி யூஸ்டு செல்ஃப் பாலினேட்டட் கிராப்ஸில் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. கிராஸ் பாலினேட்டட் கிராப்ஸில் வந்து ரேராக தான் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றாங்க. நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறதே வந்து ப்ரீடிங் மெத்தட்ஸ் ஃபார் செல்ஃப் பாலினேட்டட் கிராப்ஸ் தான். பியூர்லைன் செலெக்ஷன் ஆகட்டும், மாஸ் செலெக்ஷன், இப்போ பெடிகிரி, அடுத்து வந்து நம்ம பல்க் மெத்தட் பார்ப்போம், சிங்கிள் சீட் டெசன்ட் மெத்தட் பார்ப்போம். இது எல்லாமே இது வந்து ஒலிகோஜெனிக் கேரக்டரோட பாலிஜெனிக் கேரக்டர் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வந்து பெடிகிரி மெத்தட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றாங்க. பாலிஜெனிக் கேரக்டர்னா என்னன்னா, அந்த அந்த கேரக்டரை வந்து கவர்ன் பண்ணுறது வந்து மெனி ஜீன்ஸ் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணும். ஸ்மால் அடிட்டிவ் எஃபெக்டாக வந்து இது வந்து ப்ளே பண்ணும். இதுதான் வந்து பாலிஜெனிக் கேரக்டர்ன்றாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா புரியும், பிளான்டைட்டு, கிரெயின் ஈல்டு, இது எல்லாமே வந்து பாலிஜெனிக் கேரக்டர். அதே மாதிரி கிராஸ் பாலினேட்டட் கிராப்ஸில் வந்து இந்த பெடிகிரி மெத்தடை யூஸ் பண்ணிவிட்டு இன்பிரட் லைனை வந்து கிரியேட் பண்ணுறதுக்காக இது வந்து கிராஸ் பாலினேட்டட் கிராப்ஸில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இன்பிரட் லைனு இதை பற்றிலாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம், நம்ம அடுத்த வீடியோ லென்த்தாக போயிடும். டேபிள் பார்த்தாச்சு. இதோட மெரிட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீடர்ஸ் வந்து மேக்ஸிமம் அவங்களோட ஸ்கில்லை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியும். ஏன்னா இவங்க ப்ரீடர் வந்து ஆர்டிஃபிஷியல் செலெக்ஷன் தான் பண்ணுறாங்க. அதே மாதிரி வந்து இன்ஹெரிட்டட் கேரக்டர்ஸை வந்து நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஏன்னா இதில் வந்து நம்ம பெடிகிரி ரெக்கார்ட்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணுறோம். அதே மாதிரி இதுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி ஐசோலேஷன், டிரான்ஸ்கிரசிவ் செக்ரிகேஷன்ஸை வந்து ஐசோலேட் பண்ணுறதுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா இது வந்து F2 இருந்து F3 எதாக இருந்தாலும் நம்ம அதை வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருப்போம். இது வந்து டிரான்ஸ்கிரசிவ் செக்ரிகேஷன்ஸ் வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். இது வந்து பல்க் மெத்தடை கம்பேர் பண்ணும்போது இது வந்து லெஸ் டைம் வந்து டேக் பண்ணுதுன்றாங்க. இன்ஃபீரியர் அண்ட் டிஃபெக்டிவ் ப்ராஜனிஸ் ஆர் எலிமினேட்டட் இயர்லி இன் த ப்ரோக்ராம். சுப்பீரியர் ப்ராஜனியை மட்டும் நம்ம அடுத்தடுத்த இதுக்கு வந்து கொண்டு போவோம். அதே மாதிரி வந்து இன்ஃபர்மேஷனும் நமக்கு தெரியும், இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் ட்ரைட்ஸ்.
ஏன்னா நம்ம இங்கே வந்து ரெக்கார்டு வந்து மெயின்டைன் பண்ணுறோம். ஓகேங்களா. அடுத்து வந்து இதோட லிமிட்டேஷன் பார்த்தீங்கன்னா, இந்த பெடிகிரி ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணுறதுன்றது பெரிய டாஸ்க்குன்றாங்க. ஏன்னா இதில் வந்து நிறைய பாப்புலேஷன் இருக்கிறதுனால கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம தேர்ட் இயரில் வந்து 2000லேருந்து 10,000 பிளான்ஸ் வந்து செலக்ட் பண்ணுவோம். இது ஒன்றுக்கும் நம்ம இண்டிவிஜுவலாக ரெக்கார்டு மெயின்டைன் பண்ணுறதுன்றது வந்து பெரிய டாஸ்க். செலெக்ஷன் வித்தின் அமாங் ப்ராஜனிஸ் இன் எவரி ஜென்ரேஷன் ரெக்யூர்ஸ் டைம் ஃப்ரம் தி பிரீடர் ஆல்சோ டிமாண்ட்ஸ். இது வந்து ஆக்சுவலி என்னென்னா டைம் அதிகமாகுது, நம்ம லேபர் சோர்ஸு இது எல்லாமே நமக்கு அதிகமாக இருக்குன்றாங்க. இது வந்து லார்ஜ்லி வந்து பிரீடர்ஸோட ஸ்கில்லை பொறுத்து தான் இருக்குது. மேபி பிரீடர் வந்து கொஞ்சம் ஸ்கில்ஃபுல்லாக இல்லைன்னா இதில் வந்து வர அவுட்கம் வந்து கரெக்டாக இருக்காது அப்படின்றாங்க. அதே மாதிரி செலெக்ஷன் ஃபார் yield எஸ்பெஷலி F2 and F3 இஸ் ineffective. ஆனால் மோஸ்ட்லி நம்ம பார்த்தோம்னாவே ரெண்டு இது கிராஸ் பண்ணிட்டு வர F1 ஜென்ரேஷன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். F2 F3 வந்து எப்பயாச்சும் தான் இருக்கும். அதனால தான் இந்த F2 F3 ஏதாச்சும் ஒன்று இருந்து ஐடென்டிஃபை பண்ணுறது தான் அந்த டிரான்ஸ்கிரசிவ் ப்ரீடிங் அப்படின்றாங்க. இதோட அச்சீவ்மெண்ட்ஸ் பாருங்கள். இதுதான் சொல்லியிருக்காங்க. பாப்புலேஷன் செல் பாலினேட்டட் வெரைட்டிஸ் சம் எக்ஸாம்பிள்ஸ் வந்து இங்கே கீழே கொடுத்துருக்கு. இங்கே வீட் வெரைட்டிஸ் பார்த்துக்கோங்க. K65 K68 இது வந்து C5 இதுலேருந்து கிராஸ் பண்ணி வந்திருக்கு அப்படின்றாங்க. இதில் வந்து K68ன்றது வந்து ஆம்பர் கலர்டு போல்டு கிரைன்ஸ். இது வந்து சப்பாத்தி மேக்கிங்க்கு வந்து நல்லா இருக்குது அப்படின்றாங்க. இது வந்து பெடிகிரி மெத்தடில் இது பண்ணுது. அடுத்து மால்வியா 12 இது வந்து இதுலேருந்து கிராஸ் பண்ணி வந்திருக்குன்றாங்க. இதுவுமே வந்து மீடியம் போல்டு அப்படின்றாங்க. ரைஸில் வந்து ஜெயா பத்மா அப்படின்ற ஒரு 2 வெரைட்டியை வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. காட்டனில் வந்து லக்ஷ்மி இது பண்ணியிருக்காங்க. டொமேட்டோவில் வந்து பூசா அகத்தி அப்படின்ற ஒரு வெரைட்டி டெவலப் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே ஒரு முறை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் ஒரு முறை ரீட் பண்ணிக்கோங்க, எது எது பெடிகிரியிலேருந்து வந்துச்சுட்டு பார்த்துக்கோங்க. ஏன்னா ஜஸ்ட்டு NP5 NP12 இந்த மாதிரி கொடுப்பாங்க. இது என்ன இதுலேருந்து வந்ததுன்ட்டு பியூர் லைனாக பெடிகிரியான்னு நமக்கு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. அதுக்காக சும்மா ஒரு முறை பார்த்துக்கோங்க. அடுத்து ஆஃப் சீசன் நர்சரின்றாங்க. ஆஃப் சீசன் நர்சரினா the time needed for developing variety may reduced in off season crops. ஏன் டைம் வந்து எப்படி நம்ம ரெடியூஸ் பண்ணுறோன்னா, ரெண்டாவது வந்து நம்ம சூட்டபிள் கண்டிஷனில் வந்து F2 வந்து சூட்டபிள் கண்டிஷனில் வந்து நம்ம க்ரோ பண்ணுவோம். இங்கே பாருங்கள், F1 ஜென்ரேஷன் வந்து சேஃப்லி அட்வான்ஸ் டு F2 ஜென்ரேஷன் இன் கிரீன் ஹவுஸ் இல்லைனா ஆஃப் சீசன் நர்சரி அப்படின்றாங்க. இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஆஃப் சீசன் நர்சரி வந்து ரேபிட் ஜென்ரேஷன் அட்வான்ஸ்மெண்ட் அப்படிம்பாங்க. இது இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா புரியும். இப்போ வந்து இந்த தலைவிரிச்சான் சோளம்ன்றது வந்து சீசன் பவுண்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், சம் கிராப்ஸ் வந்து சீசன் பவுண்டு, நான் சீசன் பவுண்டு அக்ரோ கிளைமேட்டிக் ஜின். இப்போ பார்த்தீங்கன்னா தலைவிரிச்சான் சோளம் வந்து சீசன் பவுண்டு எந்த இடத்துலனா கோயம்புத்தூரில் வந்து சீசன் பவுண்டாக இருக்கும். இதே வந்து இந்த தலைவிரிச்சான் சோளம் வந்து நான் சீசன் பவுண்டு அப்படி ஏற்காடில் வந்து நான் சீசன் பவுண்டாக இருக்குது. அதனால் ஒரு சீசன் வந்து கோயம்புத்தூரில் போட்டு ரெண்டாவது வந்து ஏற்காடில் போட்டுருவாங்க. இதனால் நமக்கு வந்து ஒன் சீசனே வந்து சேவ் ஆகிடும். இதுதான் வந்து இங்கே சொல்ல வராங்க. ரபியில் வந்து ஏற்காடில் வந்து போட்டுருவாங்க. ஓகேங்களா. அடுத்து ஆஃப் சீசன் கிராப்பு இது இடம் கொடுத்துருக்காங்க. வீட்டு பார்லி இது எல்லாமே வந்து ஆஃப் சீசன் கிராப் வந்து இங்கே வெலிங்டனில் வந்து நம்மளால் ரைஸ் பண்ண முடியும். அதே மாதிரி ரைஸ்க்கு வந்து கட்டாக்கு, மெய்ஸ்க்கு வந்து பீகார் அண்ட் வாரணாசின்றாங்க, பல்சஸ்க்கு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு முறை பார்த்துக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஷட்டில் ப்ரீடிங். ஷட்டில் ப்ரீடிங் வந்து மாடிஃபைடு பெடிகிரி பல்க் மெத்தட் அப்படின்றாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, இயர்லி ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து பல்க் ஹேண்டலிங் தான் வந்து பண்ணிகிட்ருப்போம். பல்க் ஹேண்டலிங் பண்ணுவோம். அடுத்து வந்து நேச்சுரல் செலெக்ஷன் தான் ஃபஸ்ட்டு நடக்கும். பல்க் மெத்தடில் என்ன பண்ணுறோமோ அந்த மாதிரி. நம்ம பின்னாடி பல்க் மெத்தட் பார்த்தா உங்களுக்கு நல்லா புரியும். அடுத்த லேட்டர் ஜென்ரேஷனில் என்ன பண்ணுவோம்னா, நம்ம சுப்பீரியர் பிளான்ஸை வந்து செலக்ட் பண்ணுவோம். சுப்பீரியர் பிளான்ஸை வந்து பெடிகிரி மெத்தடில் வந்து செலக்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்து பல்க் மெத்தட் மாதிரி வந்து பல்க் ஹேண்டலிங்காகவும் இருக்குது, நேச்சுரல் செலெக்ஷனும் ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனில் இருக்கிறதுனால இது ரெண்டும் சேர்ந்துறதுனால இது வந்து மாடிஃபைடு பெடிகிரி பல்க் மெத்தட் அப்படின்ற டேர்ம் வந்து இதில் வந்து சொல்கிறாங்க. வேறு ஒன்றும் இல்லை.
இது செட்டில் ப்ரீடிங்னா என்னன்னா, இது வந்து இந்த கான்செப்ட் வந்து நார்மன் போர்லாக் வந்து கொடுத்துருப்பாரு. இது என்னன்னா, சேம் ஸ்பீசிஸ் வந்து டிஃப்ரெண்ட் கான்ட்ராஸ்ட் கண்டிஷனில் வந்து க்ரோ பண்ணுவாங்க. அதாவது 2 or more டைவர்ஸ் ஈக்காலஜிக்கல் கண்டிஷனில் வந்து க்ரோ பண்ணுறதுனால ஒரு சீசன் வந்து சேவ் ஆகுது அப்படின்றாங்க. இதை வந்து செகண்ட் ப்ரீடிங் இனோவேஷன் அப்படின்றாரு இவர் போர்லாக். ப்ராசஸ் க்ரோயிங் 2 சக்சஸிவ் பிளான்ஸ் பர் இயர், 1 டியூரிங் இன் சம்மர். இது என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபஸ்ட்டு இது வந்து சம்மரில் என்ன பண்ணுவாங்கன்னா, லோ சாயில் ஃபெர்டிலிட்டிலையும் ரெயின்ஃபெட் ஏரியாஸில் போடுவாங்க. இன்னொன்று வந்து வின்டரில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஹை சாயில் ஃபெர்டிலிட்டி இரிகேட்டட் ஏரியாஸ் வந்து நம்ம போட்டு டெவலப் பண்ணுவாங்க. இதனால் 1 இயர் வந்து நமக்கு சேவ் ஆகும். இது சிம்மட்டில் வந்து பண்ணியிருப்பாங்க வீட் ப்ரீடிங். இது வந்து எஸ்பெஷலி டிசீஸ் அண்ட் இன்செக்ட் ரெசிஸ்டன்ஸ் ப்ரீடிங்க்குமே அதை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து மாஸ் பெடிகிரி மெத்தட். மாஸ் பெடிகிரி மெத்தட் வந்து இது வந்து மாடிஃபிகேஷன் ஆஃப் பெடிகிரி மெத்தடு. இது சொன்னது வந்து ஆரிங்டன் வந்து சொல்லியிருப்பாரு. இந்த மாஸ் பெடிகிரி மெத்தட்னா என்னன்னா, இட் ரெஃபர்ஸ் டு க்ரோயிங் செக்ரிகேட்டிங் மெட்டீரியல்ஸ். செக்ரிகேட்டிங் மெட்டீரியல்ஸ் வந்து நம்ம க்ரோ பண்ணுறோம், பல்காக வந்து க்ரோ பண்ணுறோம். when condition are unfavorable for selection and use of progeny test. progeny test வந்து நம்ம பெடிகிரி மெத்தடில் பண்ணுறோம். when conditions are favorable for selection. இது என்ன சொல்ல வராங்கன்னா, இங்கே வந்து கண்டிஷன் அப்படின்னு என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிற பாருங்க. இப்போ வந்து நம்ம கிராஸை வந்து கிராஸ் பண்ணிட்டோம், அடுத்த ஜென்ரேஷன் வந்து பல்காக க்ரோ பண்ணுறோம். சூட்டபிள் சீசன் அக்கர் ஃபார் மேக்கிங் டிசைரபிள் செலெக்ஷன்றாங்க. அதாவது நேச்சுரல் கண்டிஷன் தான் இங்கே வந்து ப்ளே பண்ணோம். இப்போ நம்ம வந்து ஒரு ட்ரவுட் ரெசிஸ்டன்ட் வெரைட்டியை வந்து நம்ம க்ரோ பண்ணணும்னா, நம்ம வந்து சம்மரில் வந்து நம்ம போடுறோம். சம்மரில் போட்டு ட்ரவுட் கண்டிஷனில் அதை விட்டுருவோம். இந்த வெரைட்டி ஃபுல்லாக அந்த ட்ரவுட்டுக்கு வந்து எக்ஸ்போஸ் ஆகும். அதாவது இங்கே கண்டிஷன் சொல்கிறது ஃபுல்லாமே நேச்சுரல் கண்டிஷனை தான் சொல்ல வராங்க. ஓகேங்களா? நேச்சுரல் கண்டிஷனுக்கு வந்து எக்ஸ்போஸ் ஆகும் பிளான்ட்டு. எக்ஸ்போஸ் ஆகிட்டு ட்ரவுட் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கிறது ஃபுல்லாக சர்வே ஆகும். ரெசிஸ்டன்ட் இல்லாதது ஃபுல்லாமே வந்து டிஸ்கார்ட் பண்ணிடுவாங்க. டிஸ்கார்ட் பண்ணிட்டு அப்படி செலக்ட் பண்ணுவாங்க. இதை தான் வந்து மாஸ் பெடிகிரி மெத்தடுன்றாங்க. அதான் இங்கே சொல்கிறாங்க, கண்டிஷன்ஸ் ஆர் அன்ஃபேவரபிள் ஃபார் செலெக்ஷன். கண்டிஷன் அன்ஃபேவரபிள் ஃபார் செலெக்ஷன், யூஸ் ப்ராஜெனி டெஸ்ட் when கண்டிஷன்ஸ் ஆர் ஃபேவரபிள் ஃபார் செலெக்ஷன் அப்படின்றாங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இதை வந்து ஆர்லண்ட் யூஸ்டு மாஸ் பெடிகிரி மெத்தட் இன் காட்டன். ஆரிங்டன் சொல்லியிருப்பாரு, ஆர்லண்ட்றவர் வந்து மாஸ் பெடிகிரி காட்டன் வந்து யூஸ் பண்ணியிருப்பாரு. இதுக்கு வந்து டிஸ்அட்வான்டேஜ் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து லாங்கர் டைம் எடுத்துக்குது அப்படின்றாங்க. அடுத்து சில எம்சிக்யூ வந்து கொடுத்துருக்கு, படித்து பாருங்கள். வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு பார்த்துக்கோங்க. அடுத்த கிளாஸில் வந்து நம்ம பல்க் மெத்தட் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்யூ.